இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தில்லையாடி வள்ளியம்மையை பற்றி பார்க்க போகிறோம். தில்லையாடி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வந்து தரங்கம்பாடி தாலுகாவில் வந்து தில்லையாடி ஊராட்சியில் தான் இருக்குது. ஓகேவா? புதுச்சேரியில் வாழ்ந்து வந்த நெசவாளியின் பேர் வந்து முனுசாமி. அவர் வந்து தில்லையாடியில் வந்து ஒரு மங்களம் என்ற பெண்ணை பார்த்து திருமணம் செஞ்சுக்கிறாரு. காலப்போக்கில் வந்து தனது மனைவி ஊரான தில்லையாடியிலே வந்து நெசவு தொழில் செஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா ஆங்கிலேயர்கள் வந்து அவங்க நாட்டில் உற்பத்தி செஞ்ச நெசவு துணிகளை வந்து கொண்டு வந்து நம்ம நாட்டுக்குள்ளே விற்பனை செய்யும்போது நம்மளோட நெசவு தொழில் என்ன செஞ்சிருது, பாதிக்கப்பட்டுருது. அதனால் வறுமைக்குள்ளே உள்ளாக்கப்படுறாங்க யார், நிறையா பேர். அதில் முனுசாமி என்பவரும் ஒருத்தர் தான். ஓகேவா? பாதிக்கப்படுறவர் யார், முனுசாமியும் ஒருத்தர். அப்போ வேலை செஞ்சால் தான் பிழைக்க முடியும்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, தென்னாப்பிரிக்காவுக்கு வந்து வேலை தேடி போயிடுறாங்க. தென்னாப்பிரிக்காவில் ஜோகன்ஸ்பர்க் என்னும் நகரத்தில் வந்து ஒரு சின்ன காய்கறி கடை மாதிரி போட்டு என்ன பண்ணுறாங்க, வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் 1898ஆம் ஆண்டு ஒரு பெண் குழந்தை பிறக்குது அவங்களுக்கு. யாருக்கு, முனுசாமிக்கும் மங்களத்துக்கும் வந்து ஒரு பெண் குழந்தை பிறக்குது. அவங்க பேர் தான் வள்ளியம்மை. தனது மனைவியின் ஊரான தில்லையாடி ஊரை வந்து சேர்த்து தில்லையாடி வள்ளியம்மைன்னு கூப்பிட்டுட்ருக்காங்க. 1898ஆம் ஆண்டு பிப்ரவரி 22ஆம் தேதி ஒரு பெண் குழந்தை பிறக்குது. அவங்க தான் வள்ளியம்மை. எங்கே பிறக்கிறாங்க, தென்னாப்பிரிக்காவில் ஜோகன்ஸ்பர்க் என்ற நகரத்தில் வந்து பிறக்கிறாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, இது இம்பார்ட்டண்டானது ஒன்று. அவங்க எங்கே படிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலனி பள்ளியில், அதாவது காலனி பெண்கள் பள்ளியில், அதாவது அந்த காலத்தில் வந்து திண்ணை பள்ளின்னு சொல்லுவாங்க. அதை தான் காலனி பெண்கள் பள்ளியில் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு வந்து அந்த தென்னாப்பிரிக்கா அரசு வந்து ஒரு புதிய சட்டத்தை வந்து வெளியிடுறாங்க. அது என்ன மாதிரியான சட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவாலயத்தில் அந்த நாட்டில் உள்ள தேவாலயத்தில் வந்து நடக்கிற திருமணம் மட்டும்தான் வந்து சட்டப்படி செல்லும், மற்றதெல்லாம் வந்து செல்லாது அப்படின்னு எப்போ அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னா 1913. யார் அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னா உச்சநீதிமன்றம் தான் தீர்ப்பை வெளியிடுறாங்க. அப்போ வந்து உடனே இந்த மாதிரிலாம் வேலை தேடி தென்னாப்பிரிக்காவுக்கு வந்திருக்கோம், இப்படி இவங்க செஞ்சாங்கன்னா நம்மளோட வாழ்வாதாரம்லாம் குறைஞ்சி போயிரும்னு சொல்லிட்டு வள்ளியம்மையோட அப்பா வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த அறப்போராட்டத்தில் வந்து கலந்துக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுது, அவங்க அப்பாவை கைது செஞ்சிடறாங்க. அப்போ வள்ளியம்மை வந்து ஐயோ அப்பாவை கைது பண்ணிட்டாங்கன்னு பயப்படாமல் அவங்க தைரியமாக நின்று அந்த போராட்டத்தில் அவங்க கலந்துக்கிறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு வந்து காந்தியடிகள் வந்து அங்கே வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு வழக்கறிஞராக வேலை பார்த்துட்ருக்காரு. ஓகேவா? வழக்கறிஞராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். முதலாக போராட்டம் நடத்தினது எங்கே, நம்ம காந்தியடிகள் வந்து சத்தியாகிரகத்தை வந்து போராட்டத்தை வந்து எங்கே நடத்தினார் அப்படின்னா, தென்னாப்பிரிக்காவில் தான் ஃபஸ்ட்டு வந்து சத்தியாகிரக போராட்டத்தை வந்து நடத்தினார். ஓகேவா? அப்போ அந்த அறப்போராட்டத்தை வந்து தலைமை ஏற்று நடத்தினது யார், நம்ம காந்தியடிகள். அப்போ காந்தியடிகளோட பேச்செல்லாம் பார்த்துட்டு வள்ளியம்மைக்கு ரொம்ப ஒரு எனர்ஜி ஆகிடுச்சு. அப்போ அவங்களும் வள்ளியம்மையும் வந்து என்ன பண்ணுறாங்க, காந்தியடிகளோட சேர்ந்து அந்த போராட்டத்தில் வந்து ஈடுபடுறாங்க. அப்போ திடீர்னு 1913 டிசம்பர் 23ஆம் நாள் வந்து, அதாவது திங்கட்கிழமை 23ஆம் நாள் வந்து வால்க்ரெஸ்ட் என்னும் இடத்துல வந்து கைது செய்யப்படுறாங்க. யார் அப்படின்னா நம்ம வள்ளியம்மை வந்து கைது செய்யப்படுறாங்க. அப்போ தென்னாப்பிரிக்கா அரசு என்ன பண்ணுறாங்க, 3 மாத கடுங்காவல் தண்டனை கொடுக்க சொல்லி வள்ளியம்மைக்கு விதிச்சிடுறாங்க. ஓகேவா? தண்டனை கொடுத்துட்றாங்க. அப்போ அந்த சிறை வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னா, வள்ளியம்மைக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்படின்னா, அவங்க சாப்பிட்ற சாப்பாட்டில் வந்து உணவில் வந்து கல்லும் மண்ணும் சேர்ந்து கொடுக்குறாங்க. அப்போ அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு என்ன பண்ணுது, உடல்நிலை ரொம்ப சரியில்லாமல் போயிடுது. அப்போ காய்ச்சலுக்கு உள்ளாக்கப்பட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, காய்ச்சலுக்கு ரொம்ப உள்ளாக்கப்பட்டு அவங்களுக்கு போதிய மருத்துவமும் அவங்க கொடுக்கல. அப்போ அதனால் வந்து சிறையில் எப்படி இருக்காங்க அப்படின்னா, ரொம்ப நோயோட உயிருக்கு போராடிய நிலையில் வந்து அவங்க இருக்கும்போது அவங்களுக்கு விடுதலை கொடுத்துட்றாங்க. யார், தென்னாப்பிரிக்கா அரசு வந்து விடுதலை கொடுத்துட்றாங்க. அதோட வீட்டுக்கு வந்து படுத்திருக்காங்க. எப்படி, உடல் வந்து ரொம்ப மெலிந்த நிலையில் அப்படியே படுத்திருக்கும்போது அவங்கள பார்க்குறதுக்காக யார் வரா, காந்தியடிகள் வராங்க. காந்தியடிகள் வந்து என்ன பண்ணுறாரு, என்ன கேட்குறாரு அப்படின்னா, தில்லையாடி வள்ளியம்மையை பார்த்து சிறை தண்டனைக்காக நீ வருந்துறியா, உன்னை வந்து இந்த அரசு வந்து கைது செஞ்சிட்டாங்களே, அதை நினச்சி நீ எதுவும் கவலைப்படுறியான்னு கேட்ட உடனே அவங்க சொல்கிறாங்க, உடனே
இல்லை இல்லை, நான் வந்து மீண்டும் நல்லா வந்துடுவேன். வந்ததுக்கப்புறம் எனக்கு என்ன தான் கஷ்டத்தை கொடுத்தாலும் நான் கவலைப்பட மாட்டேன். மறுபடியும் வந்து என் உயிரே போனாலும் பரவாயில்ல, நான் வந்து இந்த நமக்காக, நம்ம இந்தியர் நலனுக்காக நான் வந்து பாடுபடுவேன் அப்படின்னு சொல்லும்போது எப்படி இருக்குது காந்தியடிகளுக்கு? உள்ளம் வந்து நெகிழ்ந்து போயிடுறாரு. அவரோட உள்ளம் எப்படி இருக்குது? நெகிழ்ந்து போகுது. அப்போ இவ்வளோ பெரிய கடுங்காவல் தண்டனை கொடுத்தும், அதாவது சிறையில் வந்து இவ்வளோ கொடுமைப்படுத்தியும் அவங்க எதுவும் பெருசாக நினைக்காம, தான் உடம்பு இப்படி ஆயிடுச்சுன்னு கூட நினைக்காம அவங்க எப்படி பேசுகிறாங்க? தைரியமாக பேசுகிறாங்க. அப்போ காலப்போக்கில் வந்து 1914 பிப்ரவரி 22 வந்து அவங்க இறந்து போயிடுறாங்க. யார்? வள்ளியம்மை வந்து தனது 16 வயதில் வந்து 1914 பிப்ரவரி 22 வந்து பிப்ரவரி 22 வந்து அவங்க இறந்து போயிடுறாங்க. அப்போ காந்தியடிகள் என்ன பண்ணுறாரு? அவங்கள பார்த்து சொல்கிறாங்க, அவங்கள பார்த்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, என்னோடய சகோதரி மரணத்தை விடவும் வள்ளியம்மையின் மரணம் தான் எனக்கு பேரடியாக இருந்தது. எப்படி சொல்கிறாருன்னா, என்னுடைய சகோதரியின் மரணத்தை விடவும் வள்ளியம்மையின் மரணம் எனக்கு எப்படி இருந்தது? ரொம்பவும் பேரடியாக இருந்தது. ஏன்னா அவங்க 16 வயதில் வந்து இறந்து போயிடுறாங்க. யாருமே அப்படி இருக்க மாட்டாங்க. ஓகேவா? அப்போ அதை பார்த்துட்டு அவருக்கு அப்படியே இது வந்து கட்டாயமாக கேட்பாங்க. இம்பார்ட்டண்டான ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. காந்தியடிகள் வந்து எப்படி சொன்னார்? இந்த கூற்று கேட்பாங்க. அப்போ நீங்கள் சொல்லணும், என்னுடைய சகோதரியின் மரணத்தை விடவும் வள்ளியம்மையின் மரணம் எனக்கு பேரிடியாக இருந்தது. ஓகேவா? அவங்களோட மரணம் அப்படின்னு சொன்னவர் யார்? காந்தியடிகள். காந்தியடிகள் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாதர்களுக்கு அணிகலன்களாக திகழும் துன்பத்தை தாங்கும் மன வலிமை, தன்மானம், நல்லொழுக்கம் ஆகியவற்றிற்கு இலக்கணமாக திகழ்ந்தவர் யார்? அவருடைய தியாகம் வீண் போகாது. அப்போ சத்தியத்திற்காக உயிர் நீத்த அவருடைய உருவம் என் கண் முன்னாடி நிற்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இந்தியர்களுக்காக போராடின அந்த சத்தியத்திற்காக உயிர் நீத்த அவரோட உருவம் எப்படி இருக்குது? என் கண்ணு முன்னாடியே நிற்கிது. அப்போ நம்பிக்கை தான் அவரோடது ஆயுதம். யாரோட ஆயுதம்? வள்ளியம்மையோட ஆயுதம் என்கிறார் யார்? காந்தியடிகள். எப்படி நம்பிக்கை தான் அவரோட ஆயுதம் என்று தில்லையடி வள்ளியம்மை குறித்து எதில் எழுதுகிறார்? எந்த இதழில் எழுதுகிறார் அப்படின்னா, இந்தியன் ஒப்பீனியன் என்ற இதழில் வந்து காந்தியடிகள் எழுதுகிறாரு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து தென்னாப்பிரிக்கா வரலாற்றில் வந்து வள்ளியம்மையின் பெயர் வந்து எப்பயுமே நிலைச்சி நிற்கணும் அப்படின்னு காந்தியடிகள் வந்து நினைக்கிறாரு. அதை எந்த நூலில் வந்து சொல்கிறார் அப்படின்னா, தென்னாப்பிரிக்கா சத்தியாகிரகம் என்னும் நூலில் வந்து சொல்கிறாரு. எப்படி சொல்கிறாரு? வள்ளியம்மையோட தென்னாப்பிரிக்கா வரலாற்றில் வந்து வள்ளியம்மையோட பேர் வந்து எப்பயுமே நிலச்சிருக்கணும். அதை எப்படி கொண்டு போகணும் அப்படின்னா, தென்னாப்பிரிக்கா சத்தியாகிரகம் என்னும் நூலில் தான் எழுதி வச்சுட்டு, அதாவது குறிப்பிட்டுள்ளார். அது யார் படித்தாலும் தெரிஞ்சுக்கட்டும்னு சொல்கிறாரு. ஓகேவா? அதுக்கடுத்து வந்து ஒரு கூற்று கட்டாயமாக கேட்பாங்க. என்ன மாதிரி கூற்று அப்படின்னா, அவர் ஏற்கனவே சொன்னார்ல, என்னுடைய சகோதரின் மரணத்தை விடவும் வள்ளியம்மையின் மரணம் வந்து எனக்கு எப்படி இருந்தது? பேரிடியாக இருந்தது அப்படின்றத கட்டாயமாக அந்த கருத்தை வந்து கேட்பாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து தில்லையடி வள்ளியம்மைக்கு வந்து அவங்களோட நினைவாக வந்து நடுவண் அரசு, அதாவது மத்திய அரசு என்ன பண்ணுறாங்க? அவங்களுக்கு அஞ்சல் தலையும் அஞ்சல் உரையும் வந்து வெளியிடுறாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து அது தில்லையாடி எங்கே இருக்குது அப்படின்னா, நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வந்து திருக்கடையூருக்கு தெற்கே 3 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எங்கே இருக்குது? தில்லையாடி வந்து எங்கே இருக்குது? நாகப்பட்டினம் மாவட்டத்தில் திருக்கடையூருக்கு தெற்கே வந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. இதையும் கேட்பாங்க கட்டாயமாக. அதாவது நம்ம சென்னை வண்டலூர் ஜூவில் வந்து அப்போ வந்து ஒரு பெண் புள்ளிக்குட்டி வந்து பிறக்குது. ஓகேவா? அப்போ அந்த பெண் புள்ளிக்குட்டிக்கு வந்து எப்படி பேர் கொடுக்குறாங்க? தில்லையடி வள்ளியம்மை நினைவாக வந்து வள்ளி என பெயர் சூட்டுறாங்க. ஓகேவா? அப்போ காந்தியடிகள் தமிழர் மீதும் தமிழ் மொழியின் மீதும் மிகுந்த ஈடுபாடு கொண்டதற்கு யார் காரணம்? வள்ளியம்மை தான் ஒரு காரணம் என்று கூறலாம். காந்தியின் வாழ்க்கை பயணத்தில் அவர் மேற்கொண்ட சத்தியாகிரக வேள்வி பணியின் போது பலியாகி அவரை மகாத்மா என்ற உயர்நிலை
என்ற உயர்நிலை நோக்கி திருப்பிய பெருமை யாருக்கு சேரும்? தில்லையாடி வள்ளியம்மைக்கு உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. காந்தியடிகள் தனது தமிழக பயணத்தின் போது வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் வள்ளியம்மையின் தியாகத்தை நன்றியுடன் நினைவு கூர்ந்தார். ஓகேவா, கூர்ந்துள்ளார். திருமணமாகாத இளம்பெண்ணான வள்ளியம்மையின் வாழ்வு இந்திய விடுதலை போருக்கு முன்னோடியாக அமைந்தது. அவரது அளப்பரிய தியாகம் போற்றி வணங்கத்தக்கது. அப்போ அரசு ஒரு சிறந்த அரசு வந்து ஒரு சிறப்புகள் வந்து செய்கிறாங்க. அரசு செய்த சிறப்பு செயல் என்னென்னா அப்படின்னா, வள்ளியம்மைக்கு என்னென்ன செய்கிறாங்க அப்படின்னா, வள்ளியம்மையின் நினைவை போற்றும் வகையில் தில்லையாடியில் வந்து தமிழ்நாடு அரசு வந்து ஒரு சிலை வந்து சிலை வச்சுருக்காங்க. எங்கே அப்படின்னா, வள்ளியம்மையின் நினைவாக தில்லையாடியிலே வந்து தமிழ்நாடு அரசு அவரது சிலையை வந்து நிறுவியது. எந்த அரசுனா தமிழ்நாடு அரசு. ஓகேவா, எங்கே வச்சுருக்காங்கன்னா தில்லையாடியிலேயே அவங்க சிலையை வச்சுட்டாங்க. ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து கோஆப்டெக்ஸ் என்று அழைக்கப்படும் தமிழ்நாடு நெசவாளர் கூட்டுறவு சங்கம் சென்னையில் உள்ள தனது 600வது விற்பனை மையத்திற்கு கோஆப்டெக்ஸ் என்று அழைக்கப்படும் தமிழ்நாடு நெசவாளர் கூட்டுறவு சங்கம் சென்னையில் உள்ள தனது 600வது விற்பனை மையத்திற்கு என்னென்ன பெயர் சூட்டியிருக்காங்க அப்படின்னா, தில்லையாடி வள்ளியம்மை மாளிகை என பெயர் சூட்டியிருக்காங்க. அவங்கள பெருமைப்படுத்தியிருக்காங்க. எப்படி பெருமைப்படுத்தியிருக்காங்கன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தென்னாப்பிரிக்கா நாட்டில் இந்தியாவின் நலனுக்காக போராடிய வீர தமிழ் மங்கை யார்? தில்லையாடி வள்ளியம்மையின் உரிமை உணர்வை அனைவரும் போற்றுவோம். நாட்டு நலனில் நாட்டம் கொண்டு தன்னலம் நீக்கி பொதுநலம் பேணி வாழ்வோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. இப்படிப்பட்ட ஒரு பெண்மணியை பற்றி நம்ம படிச்சிருக்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஈஸியாக நான் சொன்ன கதையை வந்து மைண்டில் ஏற்றி வச்சுக்கோங்க. கதையாக எடுத்து நீங்கள் படிச்சிங்கனாலே ஈஸியாக உங்களுக்கு வந்துடும். ஓகேவா. எப்போ பிறக்கிறாங்க அப்படின்னா 1898 பிப்ரவரி 22 எந்த நகரில் ஜோகன்ஸ்பர்க் என்ற நகரத்தில் வந்து தென்னாப்பிரிக்காவில் பிறக்கிறாங்க. அவர் வந்து இந்தியாவில் பிறக்கவே கிடையாது. ஆனால் அப்படி இருந்துமே இந்தியாவுக்காக போராடிய ஒரே வீரமங்கை யார்? நம்ம தில்லையாடி வள்ளியம்மை தான். ஓகேவா. அதே மாதிரி அவங்க அப்பா பேர் என்ன? முனுசாமி. அவரும் ஒரு நெசவாளி. எங்கே? புதுச்சேரியை சேர்ந்தவர். அவங்க தான் வளர்ந்தார். அவங்க அம்மா பேர் என்ன? மங்களம். அவங்க வந்து தில்லையாடியில் சேர்ந்தாங்க. அங்கேயே என்ன பண்ணிட்டாங்க, கல்யாணம் முடிச்சு அங்கேயே 2 பேருமே இருந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஆங்கிலேயர் வந்து அவங்க நாட்டு துணியை வந்து நமக்குள்ளே விற்கும்போது வந்து நம்மளோட துணியெல்லாம் நெசவு பண்ண துணியெல்லாம் என்ன பண்ணுது, விற்காமல் அப்படியே நின்றுடுது. அதனால் அவங்க எல்லோரும் என்ன செய்கிறாங்க, வேலை தேடி தென்னாப்பிரிக்காவுக்கு வந்துடுறாங்க. அங்கேயே செட்டில் ஆகிறாங்க. அப்போ தான் தில்லையாடி வள்ளியம்மை வந்து 1898 பிப்ரவரி 22 ஜோகன்ஸ்பர்க் என்ற நகரத்தில் வந்து தென்னாப்பிரிக்காவில் பிறக்கிறாங்க. தன்னோட 13வது வயதில் வந்து ஒரு போராட்டத்தில் கலந்துக்கிறாங்க. அறப்போராட்டத்தில். அதாவது தென்னாப்பிரிக்கா அரசு வந்து ஒரு வெளியீடு கொடுக்குது. புதிய சட்டம் வந்து ஒரு வெளியீடு கொடுக்குது. அதில் வந்து அவங்க அப்பா கலந்துக்கிறாங்க. அவங்க அப்பாவுக்கு கைது செய்யப்பட்ட உடனே தானும் வந்து பயப்படாமல் அவங்களும் உள்ளே இறங்கி அந்த போராட்டத்தில் கலந்துக்கிறாங்க. உடனே வந்து தென்னாப்பிரிக்கா அரசு என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு 3 மாத கடுங்காவல் தண்டனை யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, 1913 டிசம்பர் வந்து 1913 டிசம்பர் 23 வந்து திங்கட்கிழமை வந்து அவங்கள கைது செஞ்சிடுறாங்க. ஜோகன்ஸ்பர்க் என்ற இடத்துல வந்து கைது செஞ்சிடுறாங்க. 3 மாத சிறை தண்டனை கொடுக்குறாங்க. ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து சிறை தண்டனை எப்படி இருக்குது அவங்களுக்கு அப்படின்னா, ரொம்ப கடுமையான கல்லும் மண்ணும் சேர்ந்த உணவை வந்து கொடுத்து அவங்க உடல்நிலை சரியில்லாமல் ஆக்கிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து எந்த மருந்துமே அவங்களுக்கு கொடுத்து அவங்கள சரி பண்ணல. அந்த ரொம்ப உயிர் போராடிக்கிட்டு இருக்க நிலமையில வந்து அவங்களுக்கு விடுதலை கொடுத்துட்றாங்க. விடுதலை கொடுத்தோன்னே என்ன பண்ணுறாங்க, அவங்க வீட்டுக்கு வந்து உடல்நிலை சரியில்லாமல் படுத்திருக்கும்போது காந்தியடிகளை வந்து அவங்கள வந்து பார்க்குறாங்க. பார்க்கும்போது கண்ணீரோடு கேட்குறாரு, உனக்கு வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி போராட்டத்தில் நடந்தனால எதுவும் நீ ஃபீல் பண்ணுறியா? பிரச்சனை இப்படி வந்துருச்சுன்னு ஃபீல் பண்ணுறா? சே அப்படிலாம் நான் கிடையவே கிடையாது. என் உடம்பு வந்து என்னது, எவ்வளோ பெரிய இன்னல்கள் வந்தாலும் நான் போராடி என் உயிரை கூட கொடுக்க தயார் அப்படின்னு சொன்னாங்க. ஓகேவா. அப்படிப்பட்ட ஒரு பெண்மணி தான் யார்? வீரமங்கை தில்லையாடி வள்ளியம்மை.
அதே மாதிரி முதலாக வந்து சத்தியாகிரக போராட்டத்தில் வந்து தென்னாப்பிரிக்காவில் கலந்துக்கிட்டது போராட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்தினது யார் அப்படின்னா நம்ம காந்தியடிகள் அவர்கள் தான். அதுக்கப்புறம் வந்து 1914 பிப்ரவரி 22ஆம் தேதி அவங்க பிறந்த தேதியிலேயே வந்து அவங்க இறந்துடுறாங்க. எந்த வயசில்? 16 வயதுலேயே அவங்க வந்து மரணம் அடைஞ்சிடுறாங்க. மரணத்தை பார்த்து காந்தியடிகள் என்ன சொல்கிறார் அப்படின்னா, என்னுடைய சகோதரியின் மரணத்தை விடவும் வள்ளியம்மையின் மரணம் எப்படி இருக்குது, எனக்கு பேரிடியாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இது கட்டாயமாக கேட்பாங்க. அதே மாதிரி அவங்களோட நம்பிக்கை தான் அவரது ஆயுதம் என்று தில்லையாடி வள்ளியம்மை வந்து எந்த இதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எந்த இதழில் சொல்லியிருக்காரு அப்படின்னா காந்தியடிகள் இந்தியன் ஒப்பீனியன் என்ற இதழில் வந்து காந்தியடிகள் எழுதியுள்ளார். அதாவது நம்பிக்கை தான் அவரது ஆயுதம்னு யாரை பற்றி சொல்கிறாங்க? தில்லையாடி வள்ளியம்மை பற்றி யார் சொல்கிறாங்க? காந்தியடிகள். எந்த இதழில்? இந்தியன் ஒப்பீனியன் என்ற இதழில் வந்து எழுதியுள்ளார். அதே மாதிரி தென்னாப்பிரிக்கா வரலாற்றிலே வந்து வள்ளியம்மையோட பேர் வந்து எப்பயுமே நிலைச்சிருக்கணுன்றதுக்காக காந்தியடிகள் என்ன பண்ணிட்டாரு, வந்து தென்னாப்பிரிக்க சத்தியாகிரகம் என்ற நூலில் வந்து தில்லையாடி வள்ளியம்மை பற்றி எழுதி வச்சிட்டாரு. ஓகேவா? இதெல்லாம் கட்டாயமாக கேட்பாங்க. தில்லையாடி வள்ளியம்மைக்கு வந்து நடுவண் அரசு என்ன பண்ணுறாங்க, அஞ்சல் தலையும் அஞ்சல் உரையையும் வந்து வெளியிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து தில்லையாடி வள்ளியம்மை வந்து தில்லையாடி எங்கே இருக்குது அப்படின்னா நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வந்து அதாவது திருக்கடையூருக்கு தெற்கே வந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. கேட்பாங்க. ஓகேவா? எங்கே இருக்குதுன்னு கேட்கலாம், இல்லை எந்த மாவட்டம்னு கேட்கலாம். அந்த மாதிரி எல்லாமே கேட்டால் தெரிஞ்சுக்கோங்க ஆன்சர் பண்ணுறதுக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து நம்ம சென்னையில் வந்து வண்டலூர் ஜூ இருக்குல்ல, உயிரியல் பூங்கா, அங்கே பிறந்த ஒரு பெண் புள்ளிக்குட்டிக்கு வந்து என்னென்னு பேர்றாங்க, வள்ளின்னு பேர்றாங்க. யாரோட நினைவாக? தில்லையாடி வள்ளியம்மை நினைவாக அதாவது வள்ளின்னு பெயர் வந்து சூட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம அரசு வந்து செய்த சிறப்பு என்ன, யாருக்காக அப்படின்னா வள்ளியம்மைக்கு செய்த சிறப்புகளை பற்றி சொன்னாங்கன்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா, தமிழ்நாடு அரசு வந்து தில்லையாடியிலேயே வந்து வள்ளியம்மையோட சிலையை வந்து வள்ளியோட சிலையை வந்து நிறுவிட்டாங்க அங்கேயே. அதுக்கப்புறம் வந்து கோஆப்டெக்ஸ் என்று அழைக்கப்படும் தமிழ்நாடு நெசவாளர் கூட்டுறவு சங்கம் வந்து எங்கே இருக்குன்னா சென்னையில் இருக்குது. அது வந்து 600வது விற்பனை மையத்திற்கு, அதாவது சென்னையில் உள்ள 600வது விற்பனை மையத்திற்கு வந்து தில்லையாடி வள்ளியம்மை மாளிகைன்னு பெயர் சூட்டப்பட்டுள்ளது. ஓகேவா? அதே மாதிரி இந்த மாதிரிலாம் நிதானமாக படித்து பாருங்கள். கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப ரொம்ப ஈஸி.